வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த பஞ்சாங்கங்கிறது நாம் அனைவருக்குமே தினந்தோறும் இதன் பிரகாரம் நமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தோமேயானால் நாம் அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்கலாம் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் அனைவருக்கும் பஞ்சாங்க பிரிவானது பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2024 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பஞ்சாங்கத்துடைய விரிவான விளக்கத்தை சொல்ல இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய விசேஷம் வாஸ்து நாள். வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கக்கூடிய நேரமானது காலை 6:52 முதல் காலை 8:22 வரை இந்த மணிக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நமது சேனலிலே பதிவிட்டு இருக்கின்றோம். அந்த வீடியோவை அனைவரும் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக இன்றைய தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள் பின்னிரவு 1:25 மேல் அஷ்டமி திதி. காலை முதல் மாலை 5:28 வரை மரண யோகம் இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள், புதிய பணிகள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் 27/7/2024. சூரியோதயமானது காலை 6:04 அயனம் தட்சிணாயனே, ருது கிரீஷ்ம ருதோ, மாசமானது ஆஷாட மாசே, ஆடி மாதம் கர்க்கட மாசே, பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை, திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி, 48 நாழிகை 23 வினாடி, பின்னிரவு 1:25 வரை. அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேபிரை சப்தம்யாம் சப்தமி திதி. அதாவது நாம் அனைவரும் குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை
சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரே, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் 28 நாழிகை 30 வினாடி, அதாவது மாலை 5 மணி 28 நிமிடம் வரை. அதன் பிறகு அசுனி நட்சத்திரம். அசுனி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக ஆடி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த எனது அன்பு இதயங்கள் அனைவருமே கண்டிப்பாக தாங்கள் வருஷா வருஷம் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் தான் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நாம் அனைவருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் பிரமாதமான சுப பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. மீறி நாம் கொண்டாடினமேயானால் நாம் அனைவருக்குமே உடல் உபாதைகள், பலவிதமான நோய்கள், குடும்பத்தில் மனசஞ்சலங்கள், பலவிதமான இடையூறுகள் அனைத்தும் நிச்சயமாக ஏற்படும். இன்றைய யோகமானது காலை முதல் மாலை 5 மணி 28 நிமிடம் வரை மரண யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள். வாஸ்து பகவான் வைத்திருக்கும் நேரமானது காலை 6 மணி 52 நிமிடம் முதல் காலை 8 மணி 22 நிமிடம் வரை. இன்றைய ராகு காலமானது காலை 9 மணி 4 நிமிடம் முதல் 10 மணி 34 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 34 நிமிடம் முதல் 3 மணி 4 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 4 நிமிடம் முதல் 7 மணி 34 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் 11ஆம் நாளாக இருப்பதாலும் காலை முதல் மாலை வரை மரண யோகமும் பின்னேர்வு அஷ்டமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூழலானது கிழக்கு, பரிகாரமானது தையர். சந்திராஷ்டமம். பூர்வபல்வனி நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 6 மணி 24 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். பூர்வபல்வனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 12 மணி 1 நிமிடம் முதல் மாலை 5 மணி 28 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபல்வனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 5 மணி 28 நிமிடம் முதல் இரவு 11 மணி 6 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபல்வனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 11 மணி 6 நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 44 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.